வணக்கம். அலகு 5 இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய பண்பாட்டிற்கு தமிழர்களின் பங்களிப்பு குறித்த செய்திகளை பின்வரும் தலைப்புகளில் காணலாம். இந்திய விடுதலைப் போரில் தமிழர்களின் பங்கு, இந்திய விடுதலைப் போரில் தமிழர்கள் எவ்வாறு பங்கு கொண்டனர் என்பதும், இந்திய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு என்பதும், அது மட்டுமல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தமிழக வீரர்களை பற்றியான செய்திகளின் வியல் அமைந்திருக்கிறது. முதலாவதாக பூலித்தேவன் நெற்காட்டுச் செம்மல் என்று அழைப்பவர் பூலித்தேவன் நெற்காட்டுச் செவ்வலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் ஆவார். இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக 1755ஆம் ஆண்டில் வீர முழக்கமிட்டவர். இதனால் இந்தியாவின் முதல் விடுதலைப் போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக கருதப்பட்டவர் பூலித்தேவன் என்னும் வீரராவார். பூலித்தேவரின் பெற்றோர்கள் பெயர் சித்திபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும் ஆவர். பூலித்தேவர் இவர்களின் புதல்வராக பிறந்தவர். இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகும். புலித்தேவர் என்றும் அழைக்கப்படலாயினர். அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜனவரி 3, 1760ஆம் அன்று ஆறுமுகத்தம்மாள் திக்குவிசய கட்டபொம்மு தம்பதியருக்கு மகனாக பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார். கிழக்கிந்திய கம்பெனியர் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிப்பது என முடிவு செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலேய தளபதி மாக்ஸ்வெல் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தாரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியவில்லை. இதன் அடிப்படையில் கிபி 1791இல் முதலாக ஆங்கில தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும்படையுடன் போரிட்டு வந்தார். இதில் நடந்து முடிந்த போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆலன் துரை தோற்று ஓடினார்.